ஊருக்கும் எங்கள் ஊருக்கும் ஆப்போசிட் இந்த ஊர் தான். நாங்கள் இங்கே வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு பாடி கிடக்குதுன்னு. அந்த பையன் நாங்கள் எங்கள் சொந்தக்கார பையன் தான். கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக காணோம். நாங்களும் எல்லா பேரும் தேடி பார்த்தோம். உள்ளே குட்டியாச்சு செக் பண்ணி பார்க்க சொன்னால் யாரும் எதுவும் பண்ணலை. அவங்களும் சொன்னாங்க இங்கே தான் சாப்பிட்டுட்டு இருந்தார். ஒரு நாளைக்கு 3 டைம் இங்கே க்ரெஷர்லேயும் சாப்பிட்டுட்டு இருந்தார். அவங்க சாப்பிட வரலங்க தான் அந்த வீட்டு அங்கே வேலை செய்கிறவங்க பொண்ணுங்க ஃபோன் பண்ணி சொல்லவும் தான் நாங்கள் போய் தேட ஆரம்பித்தோம். 10 நாளாக ஆள் கிடைக்கல. அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி தான் அவங்களாம் அந்த மாதிரி 10 அடி தூரம் மண்ணுக்குள்ளே கடந்து அந்த பாடி அந்த கிட்டாச்சி ஓட்டுற ஆப்ரேட்டர் அந்த மண்ணை அள்ளி போடுறப்ப பாடி வெளில வரவும் இந்த மாதிரி இங்கே ஒரு பாடி கிடக்குன்னு சொல்ல வந்து அவர் கிட்டாச்சி ஆப்ரேட்டர் ஆஃப் பண்ணிட்டு ஆஃபீஸில் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு. ஆஃபீஸில் சொன்னதுக்கப்புறம் நாங்கள் ஊர் மக்கள் பூரா வந்திருக்கோம். இங்கே நாங்கள் வந்து கேட்டால் அந்த பாடி வந்து என்ன ப்ராப்பராக விசாரணை பண்ணுங்கன்னு சொன்னோம்னா அவங்க வந்து மூடி மறைக்க பார்க்குறாங்க. குவாரி பேர் என்ன தெரியுமா உங்களுக்கு? சக்கரா ப்ளூ மெட்டல். நல்லா தெரியுமா? நல்லா தெரியும் சார். எந்த ஊரில் இருக்குது? இது சரளப்பட்டி பாறைப்பட்டிக்கு 2 இதில். நீங்கள் யார்கிட்ட கேட்டீங்க? நாங்கள் உள்ளே விசாரணை பண்ணதே இன்றைக்கி அவங்க சொல்லி இன்ஃபர்மேஷன் பண்ணதே நாங்கள் அப்புறம் போனோம். இந்த மாதிரி ஒரு பாடி கிடக்குன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நாங்கள் உள்ளே போனோம். அவங்களா கூப்பிட்டு இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்தாங்க. காவல்துறை இது சம்மந்தமாக என்ன சொல்லுங்கள்? காவல்துறை அவங்க வந்து விசாரணை பண்ணாங்க. என்ன இருந்தாலும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நாங்கள் வந்து தகவல் சொல்கிறோம்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு அதில் வந்து எந்த உடன்பாடும் இல்லை. நாங்கள் என்னான்னு நாங்கள் கலெக்டர் வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து ஊர் மக்கள் வந்தால் தான் நாங்கள் வந்து பாடி வெளியே அனுப்புவோம். எங்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அது அந்த பையன் வாய் பேச மாட்டார். அவர் மண்ணெல்லாம் பாதிக்கப்பட்டவர். மண்ணை போட்டு 10 அடி மண்ணு கிட்டாச்சி 10 அடி மண்ணுக்கு மேலே கிடந்தாரு. அதுக்கு மேலே மண்ணு 10 அடி தூரத்தில் மண்ணு கிடக்குது. அந்த பாடி அந்த கிட்டாச்சி ஆப்ரேட்டர் தோன்ற போயிலே அந்த சொல்லியிருக்காரு. அவர் உடனே வண்டியை நிப்பாட்டி ஆஃபீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் இவங்க சொல்லியிருக்காங்க இதான் சார் நடந்தது. ஆனால் அது வந்து மூடி மறைக்க பார்க்குறாங்க. இது என்னன்னு எங்களுக்கு வந்து முழு விவரம் தெரியவில்லை. நாங்கள் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுவோம், பண்ணுவோம். மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். எம்எல்ஏ பழனியாண்டி மகன் விஜயபாரதிக்கு சொந்தமான குவாரியில் ஆண் சடலம் கிடந்ததால் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள் அப்பகுதி மக்கள். திண்டுக்கல் மாவட்டம் சரளைப்பட்டியில் 10 நாட்களுக்கு முன் மாயமான இளைஞர் கருப்பசாமி பழனியாண்டி மகன் கல்குவாரியில் சடலமாக மீட்கப்பட்டதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அவர்கள் அளித்த பேட்டியையும் பார்த்தோம். பழனியாண்டி மகன் கல்குவாரியில் இளைஞர் கருப்பசாமி சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் வசந்த். என்ன நடந்தது? அவர் அங்கு சடலமாக மீட்கப்பட்டதன் பின்னணி என்ன? காவல்துறை தரப்பில் என்ன விளக்கம் அளிக்கப்படுகிறது? கண்டிப்பாக திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே செந்துரை அடுத்துள்ள சரளைப்பட்டியில் இயங்கி வரும் தனியார் கல்குவாரி சக்ரா ப்ளூ மெட்டல் பகுதியில் சில மாதங்களாக சரளைப்பட்டியை சேர்ந்த மூக்கன் மகன் கருப்பசாமி மனநலம் பாதிக்கப்பட்டவர் என கூறப்படுகிறது என்ற வாலிபர் சுற்றித் திரிந்த நிலையில் 10 நாட்களுக்கு முன்பு காணாமல் போனதாக உறவினர்கள் தேடி வந்தனர். குவாரியில் சென்று கேட்டபோது இங்கெல்லாம் வரவில்லை என கூறியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் குவாரியில் எம்சாண்ட் அள்ளும் பணியில் வடமாநில ஊழியர் ஈடுபட்டிருந்த போது எம்சாண்ட் கொட்டப்பட்ட 10 அடி ஆழத்தில் காணாமல் போன கருப்பசாமி உடல் அழிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டதால் தகவல் கிராம மக்களுக்கு தெரிவிக்கதை அடுத்து அந்த பகுதியில் அந்த கருப்பசாமியின் உறவினர் மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் சக்ரா ப்ளூ மெட்டல் குவாரியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்த ஊரக காவல் கண்காணிப்பாளர் சங்கர், நத்தம் காவல் ஆய்வாளர் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் சம்பவ இடத்தில் இருந்து பொதுமக்களை அப்புறப்படுத்திவிட்டு சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். நத்தம் அருகே குவாரிக்குள் வாலிபர் சடலமாக அழுகிய நிலையில் சடலமாக கலந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பே உள்ளது. இந்த குவாரி ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ பழனியாண்டின் மகன் விஜயபாரதி பெயரில் செயல்படுவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி வசந்த்.